ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இப்போ நாம் பரோஸ் என்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மோகன்லால் ஹீரோவாக நடித்து அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை எப்படி இருக்குன்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. காமா மகாராஜாவின் புதையலை 400 ஆண்டுகளாக பாதுகாத்து வரும் பரோஸ் என்ற பூதம் கோவாவில் ஒரு அருங்காட்சியகத்துக்கு அடியில் பூதமாக 400 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பௌர்ணமி அன்றிலிருந்து 3 நாட்களுக்கு தான் காத்து அந்த புதையலை அந்த சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கலைன்னா அந்த பூதம் பாதாளத்திலேயே பூதமாக அடைஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த புதையலை எடுக்க ஒரு கும்பல் முயற்சி செய்யுது. பரோஸ் புதையலை சரியான ஆளிடம் ஒப்படைச்சிச்சா இல்லையான்றது தான் மீதி கதை. மோகன்லால் முதன்முறையாக இயக்குனராக ஆகியிருக்கார் என்றதும் கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முதல் படமே அடிதடி என ஆக்ஷன் அவதாரம் எடுப்பார்னு பார்த்தா குழந்தைகளுக்காக ஒரு ஃபேண்டசி கதையை எடுத்திருக்காரு. அதுக்காகவே அவரை பாராட்டலாம். மோகன்லாலுமே பூதமாக தோன்றும் காட்சியில் வழக்கம் போல் தன் நடிப்பால் அசத்துறாரு. அவருக்கு துணையாக வரும் ஒரு உயிருள்ள குட்டி பொம்மை உடவும் குழந்தைகளை கவரும், அதாவது சிஜி ஒர்க்கும் அருமை. இசபெல்லா வரும் வெளிநாட்டு சிறுமி துரு நடிப்பால் கொஞ்சம் ரசிக்க வைக்கிறாங்க. மற்ற எல்லாரோட நடிப்பும் சேர்க்க தான். அதிலும் சோமசுந்தரம் எல்லாம் எவ்வளோ யதார்த்தமாக நடிகர். இதில் காமெடியன் போல் வருகிறார். சிரிப்பும் அந்தளவுக்கு இல்லை. பூதம், புதையல், அதை தேடும் கெட்டவர்கள் என படு சுவாரஸ்யமான கதைகள் அமையை விட மெதுவாக நகரும் திரைக்கதை வீணடிக்குது. நிறைய ஃபேண்டசி விஷயங்களை செய்யும் களம் இருந்தும் பெரிதாக எதுவும் செய்யாமல் வசனங்களுக்காகவே காட்சிகள் நகர்வது. இரண்டாம் பாதியில் 1/4 மணி நேரம் கிட்ட ஸ்பானிஷ் மொழியிலே பேசுவதெல்லாம் பொறுமையை சோதிக்குது. மோகன்லால் பூதம் ஆன கதையெல்லாம் அந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. படத்தின் 3D படு சொதப்பு ஒரு கட்டத்தில் தலைவரி வரும்போது உள்ளது. சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு அவர்தானா என கேட்க. லிடியன் இசை ஹாலிவுட் படம் போல் அசத்தியிருக்கார். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதைக்களம், மோகன்லாலோட நடிப்பு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை சோதிக்கும் திரைக்கதை. மொத்தத்தில் இந்த ஃபேண்டசி கதையை கேட்டால் சுவாரஸ்யம், பார்த்தா படம் முடியும் போது பல மணி நேரம் பார்த்த உணர்ச்சியை தருது. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5K 3 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.